அயனார் துணை நாளைக்கான அப்புறமேல பார்த்தீங்கன்னா ராகு அடிப்பட்ட முகத்தோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ராகு முகத்தில் அடிபடுறத பார்த்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாருமே என்னாச்சு சார் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ராகுவும் எல்லாருக்கிட்டே இருந்து தெரியாம கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து ராகு நிலா கிட்ட எனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யாரும் தெரியுமா, சோழன் தான் இது மாதிரிலாம் நடந்துகிட்டுங்கிற விஷயத்த சொல்றாங்க. நிலா எனக்கு தெரியும், சோழன் உங்களுக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ராகு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. நிலா கிட்ட நீங்க என்ன பண்ணாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நிலா, சீக்கிரமாவே உங்க மனசு மாத்தி உங்க மனசுல இடம் பிடிச்சி சீக்கிரமாவே நம்முடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி இப்ப சொல்றேன் சோழன் தான் ஹஸ்பண்ட், சோழன் கிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து நிலா ரொம்பவே கோமா, இதுக்கப்புறமே இந்த ஆஃபீஸ்ல நான் ஜாப் கண்டினியூ பண்ணா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால இப்பவே இந்த ஜாப்பை நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ராகு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலா இந்த ஜாபை வேணான்னு சொல்லிட்டு தூக்கிப்பட்டு ரொம்பவே தைரியமா இங்க இருந்து நடந்து போறாங்க. அடுத்து நிலா ஒரு கோபத்துல வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிறாங்க. ஆனா போகும்போதே இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலை கிடைக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அது சேரணும் நிலா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேமா, தயவு செய்து அதுக்காக என்கிட்ட பேசாமலாம் இருக்காத, என்னை மன்னிச்சுட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க. அதை பார்த்துட்டு நிலா எதுக்காக நீங்க என்கிட்ட இது மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் ஏதோ ஒரு கோபத்துல உங்களை அது மாதிரிலாம் பேசிட்டேன், பேசுனது தப்பு தான், நீங்களே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் ஆறாங்க. அடுத்து நிலா சேரன் எல்லாருக்கிட்டையுமே நான் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன், அந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. சோழன் அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த வேலைக்கு போனதாங்க தப்பு, அந்த வேலை வேணும்னு சொல்லிட்டீங்களா, அது போதுங்க, கண்டிப்பா உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்க திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சோழன் அந்த ராகு கிட்ட இருந்து நிலா தப்பிச்சுட்டு நினைச்சு மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.